சகுனி கரணம் நிறைவு விழா நாயகன் என்று இந்த கரணத்தினுடைய கண்டுபிடிச்சு சொன்ன பாஸ்கராச்சாரியரும் பாஸ்கராச்சாரியர் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைவு விழா நாயகன் சொல்லியிருக்கிறார். அப்ப நிறைவு விழா என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா சகுனி கரணம் மகாபாரதத்திலையும் ராமாயணத்திலையும் சகுனி கேரக்டர் வந்திருக்குது. ராமாயண கேரக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சகுனி கரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சகுனி கரணம் யாருடைய கரணம் என்று சொன்னால் சனி பகவானுடைய அதிபதி, சனி பகவான் அதிபதி. சகுனி கரணத்தில் பிறந்தவது வந்து பாத்தீங்கன்னா சகுனி இரட்டை விதமான இரட்டை வேடத்தை செய்யக்கூடியது. சனி பகவான் ஜாதகத்தில் யோகாதிபதியாக இருந்து விட்டால் அவன் ராஜதந்திரி. சகுனி கரணத்தில் பிறந்து அந்த ஜாதகருக்கு விஷ்கமநாம யோகம், கண்டநாம யோகம், பரிகநாம யோகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் யோகாதிபதியாக வந்து விட்டால் அந்த ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கரணாதிபதி என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு ராஜதந்திரமான சூழ்நிலையை கொடுப்பார். சகுனி மகாபாரதத்துல வந்து பாத்தீங்கன்னா சகுனியை பத்தி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சகுனி என்ன பண்றாரு, பகடையாட கூப்பிட்டாரு பஞ்சபாண்டவர்களை, நாட்டை, நகரத்தை, மனைவி, மக்களை எல்லாத்தையும் இழந்து காட்டுக்கு போக வச்சிடறாரு. இதற்கு மூல காரணமாக இருப்பவன் யாருன்னு கேட்டீங்கன்னா சகுனி. அப்ப ஒரு மகாபாரத யுத்தம் தொடங்குவதற்கு உண்டான வேலையை செய்து துரியோதனுடைய குடும்பத்தை கூண்டோடு அழித்த பெருமை யாருக்கு உண்டுன்னு கேட்டீங்கன்னா சகுனி. சகுனி கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா வந்து மோசமான கேரக்டர் சொல்லப்பட்டாலும் அவன் துரியோதனுடைய இதுக்கு நலன் வந்து கூட இருந்து குளிப்பறித்தவன் தான் சகுனி. இது வந்து துரியோதனை அடிப்பதற்காக வேண்டி ராஜதந்திரமாக, அதற்கு கதையெல்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் பேசுறதுக்கு இப்ப டைம் இல்லை. அப்ப நல்லவன் போல் நடிப்பானாம் பரம சண்டாளன்னு ஒரு பழமொழி இருக்குது. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஓவரா ஐஸ் வைக்கிறவன், அப்படியே விசுவாசமா இருக்கிற மாதிரி நடிக்கிறவன், அதுவும் போக நல்லவன் மாதிரி நடிக்கிறவன் பூராம என்னங்கன்னா சகுனினுடைய கேரக்டர் உண்டு. சகுனினா சகுனி கரணத்துக்குண்டான கணக்குல சகுனினுடைய கேரக்டர் உண்டு. அதனாலதான் நம்ம ஆளுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, நல்லவன் போல் நடிப்பானாம் பரம சண்டாளன். நீங்க பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அதிகாரிகள் இருப்பாங்க, பெரிய பெரிய ஆபீசர் இருப்பான், நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, நல்லா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல வேலை செய்யற நமக்கு மேலதிகாரா இருக்கிற மேனேஜரை, அதாவது நமக்கு அந்த நிர்வாகத்தை பொறுப்பா கொடுக்கக்கூடியவங்களோ அவங்க என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா கீழே வேலை செய்யக்கூடிய ஆட்களை பூரா என்ன கேட்டீங்கன்னா பயங்கரமா டார்ச்சர் கொடுப்பான். அந்த நிர்வாகத்துக்கு மேல உள்ளவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வரும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா உயிரே கொடுக்குற மாதிரி நிர்வாகத்தை வந்து அவ்வளவு கண்ணும் கருத்துமா பாக்குற மாதிரி பண்ணிட்டு கடைசியில என்ன கேட்டா யார ஓட்டி ஆக்கி விட்டுருவான், முதலாளிப்பு ஓட்டி ஆக்கி விட்டுருவான். ஒரு 50 வருட நிறுவனமாக இருந்தாலும் சரி, 500 வருஷ சொத்துக்களாக இருந்தாலும் சரி, இந்த சகுனி கர்ணத்தில் செஞ்சா அது முடிஞ்சிடும். அதாவது என்ன கேட்டீங்கன்னா ஒரு நிறுவனத்தை அழிப்பதற்கோ ஒருத்தர் இது பண்ணக்கோ அணுகுண்டோ துப்பாக்கி எதுவுமே வேண்டியதில்லை. சகுனி கரணத்துக்காரனை அந்த நிறுவனத்துக்குள்ள உள்ள தெரிஞ்சோ தெரியாமலோ ஒருத்தர் வந்துட்டான்னா நமக்கு நேரம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். நமக்கு தெரியாது. அப்ப என்ன அப்படி கேட்டீங்கன்னா சகுனி கரணத்துக்காரன் வந்துட்டாலே கட 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 கடன்னு சடச்சடன்னு சீட்டு கட்டு சரிஞ்ச மாதிரி அப்படியே சரிஞ்சிடும். சீட்டு கட்டு மாடி பொடி கட்டினோம்னா தட்டி விட்டா எப்படி கரிசியுமோ அது மாதிரி சரிஞ்சிடும். அப்ப சகுனி நிறைவு விழா நாயகனை செய்வன். அப்ப இது நெகட்டிவான கரணம் தான். ஆனால் நம்ம இந்த நெகட்டிவை எப்படி பாசிட்டிவா மாத்திக்கலாம்? நெகட்டிவா பாசிட்டிவ் மாத்த முடியும்ல? முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? எப்படி முடியும்? ஒரு நோய் சம்பந்தப்பட்ட விஷயம் நமக்கு இருக்குது, அது முடிவுக்கு வரணும், சகுனியில போலாம். கடன் பிரச்சனை இருக்குது, சகுனியில கொடுங்க. நம்ம ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்னமோ டைம் போட்டு அந்த தார இந்த தார இது இத்தனை இந்த மணிக்கு பண்ணா நல்லா இருக்கு, அத்தனை மணிக்கு பண்ணா நல்லா இருக்குன்னு எல்லாம் சொல்லப்பட்டாலும் கூட சகுனிகள் செய்யக்கூடிய கதை. சகுனியில வந்து பாத்தீங்கன்னா அது நிறைவு விழா நாயகன். சகுனியில ஒரு காரியங்களை முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பம்பு பழக்கா இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி, மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, சகுனியை தேர்ந்தெடுத்து நீங்க அந்த காரியத்தை செஞ்சு பாருங்க. அதிகபட்சமாக ஆண்டாண்டு காலமாக இருந்தாலும் 48 நாளைக்குள்ள உங்களுக்கு கம்பல்சரியா ரெக்கவர் ஆயிடும். இதை நம்ம வந்து மெயின்யூட்டா வந்து ஜோதிடம் கற்றுக்கொண்டு இருக்கு. ஆனா நல்ல காரியத்தை செஞ்சாலும் என்ன ஆகும்? நல்ல காரியத்தை செஞ்சாலும் என்ன ஆகும்? அப்ப இந்த சகுனி கரணம் உருவாகிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சதுர்த்தசி திதி, தேய்பிரை சதுர்த்தசி திதியில தான் சகுனி கரணம் உருவாகும். மகாபாரதத்துல என்ன பண்றாரு, அதாவது என்ன கேட்டீங்கன்னா பாண்டவர்கள் காட்டுக்கு போயிடுறாங்க, வர்றாங்க, கதைகள் சொல்லப்பட்டாலும் இது ஜோதிட சாஸ்திரத்தோடு இணைந்து வரக்கூடிய கணக்கு. அப்ப இந்த சகுனிக்கும் சதுர்த்தசி திதிக்கும் உண்டான கணக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதாவது எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கண்ணன் போய் என்ன கேட்டா பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா போய் என்ன கேட்டா இதுக்கு துரியோதனன் போய் நாடு நகரம் எல்லாம் கொடுக்கணும், பாவுக்கெல்லாம் வந்து
ஒரு அரசனுடைய நிலைப்பாட்டுக்கு அவங்க செய்ய வேண்டிய 14 வருஷம் அஞ்ஞான வருஷம் விஞ்ஞான வருஷம் 18 வருஷ காலகட்டங்கள் ஆண்டு அனுபவிச்சுட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்னா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். ஆனா ஆளுக்கு 5 ஊரையாவது கொடுன்னா அதையும் கொடுக்க மாட்டேன்ட்டான். ஆனா ஆளுக்கு 5 வீடாவது கொடுன்னா கொடுக்க மாட்டான். அப்ப போர்தான் நிச்சயமா போர். அப்ப இதற்கு இந்த குருச்சேத்திர போற நாள் குறிச்சாச்சு. நாள் குறிச்ச உடனே என்ன கேட்டீங்கன்னா ஒரு போரை வந்து முடிப்பதற்கு, ஒரு போர் தொடங்கி முடிப்பதற்கு, வெற்றி அடைவதற்கு கலாபலி என்ற ஒரு பலியை கொடுக்க வேண்டும். நம்ம பழைய மாணவர்களுக்கு தெரியும், புதிய மாணவர்களுக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப துரியோதனன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, சகல வித்தைகளையும் தெரிந்தவன் இந்த சகாதேவன். இந்த பாஞ்சாலி 5 பேருக்கு பத்தினியா இருக்கிறதும், குந்தி தேவியினுடைய கணக்கு என்ன கேட்டீங்கன்னா, எல்லாம் அந்த 5 பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா, பஞ்ச புத்திரர்கள், வாயு புத்திரர்கள், அக்னி புத்திரர்கள், ஆகாய புத்துவர்கள், இப்படி 5 புத்திரர்கள் தான் என்ன கேட்டீங்கன்னா, அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், பீமன், இப்படி 5 பேர்களுடைய தர்மன், இந்த மாதிரி என்ன கேட்டீங்கன்னா 5 பேர்களும் 5 புத்திரர்களுக்கு பிறந்தவர்கள் தான் பஞ்சபாண்டவர்கள். அதற்கு முன்னாடி பிறந்தவர் யாருன்னு கேட்டா சூரிய தேவன். இதை கர்ணன் பிறக்கிறாரு. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குந்தி தேவியினுடைய கணக்குல வந்து பாத்தீங்கன்னா, அது ஒரு கதை. அது ஒரு முனிவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு, ஒரு மந்திரத்தை அந்த பிரயோகம் பண்ணும்போது, நீ யாரை நினைக்கிறியா அவங்க வந்து உன் உடம்புக்குள்ள வந்து ஐக்கியமாகிடுவாங்கன்னு சொன்ன போது முதல்ல சூரிய பகவான் அந்த அம்மா நினைக்குது. சூரிய பகவான் ஐக்கியமாகி கர்ணன் பிறந்துறாரு. ஆனா கர்ணன் பிறந்தாலும் என்னன்னு கேட்டீங்கன்னா, திருமணம் ஆகாமல் பிறந்த காரணத்தினால் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது இருந்தாலும் அறிவாளி பெண்ணாக இருந்ததுனால ஒரு தன்னுடைய துணியை அடையாளமா வச்சு பொட்டுக்குள்ள வச்சு அனுப்பிட்டாப்புல குந்தி. அதுக்கப்புறம் தர்மனுக்கு இதுக்கு தர்மராஜனுக்கு பிறந்தவன் தர்மன். இப்படி வாயு புத்திரன் 5 பஞ்சபூதங்களுக்கு இந்த அம்மா நினைச்சு இது தன்னுடைய குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இவங்க வந்து பாத்தீங்கன்னா குழந்தையா பெற்றெடுத்ததாகத்தான் ஐதீகம் சொல்லப்படுகிறது இதுல மகாபாரதத்துல. அப்ப என்ன பண்றாரு, இதுக்கு சகாதேவன் வந்து துரியோதனன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு கலாபலி கொடுப்பதற்கு சரியான நேரத்தை கொடுத்துறாப்புல. அப்ப அந்த நேரத்துல சகாதேவன் கொடுத்த நேரத்தை தேர்ந்தெடுத்து கொண்டு சரியான முறையில கலாபலி கொடுத்தோம்னா, அமாவாசை அன்னைக்கு கலாபலி கொடுத்தால் யாரு கொடுக்குறாங்களோ அவர்களுக்கு வெற்றி நிச்சயம். அப்ப துரியோதனன் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் என்ன கேட்கிறாரு, கண்ணவரம் கிருஷ்ணன் கேட்கிறாரு, என்னப்பா சகாதேவா துரியோதனன் வந்துட்டு போறானே, இந்த மாதிரி போருக்கு நாள் குடிச்சிட்டு போறாப்புல, நான் சாஸ்திரத்தை மீறாமல் சரியாக வெற்றி கிடைக்கக்கூடிய நேரத்தை துல்லியமாக கணித்து கொடுத்து விட்டேன்னு சொல்லிட்டு சகாதேவன் கிருஷ்ணன் சொல்றாப்புல. அப்ப குந்தி மற்றபடி என்ன கேட்டீங்கன்னா, இவங்க எல்லாரும் போன் பண்ணும்போது நீங்க பண்ணக்கூடிய முட்டாள்தனத்துக்கு சில குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்க இருப்பாங்க. அறிவு, திறமை, 4 பேர்த்துக்கு நல்லது செய்யணும் எண்ணம்லாம் இருக்கும். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிறது. உழைப்பான், நல்ல மனிதன், மக்கள் மத்தியில நல்ல எண்ணங்கள் இருக்கும், மக்கள் மத்தியில நல்ல பேர் இருக்கும், ஒரு சமுதாய அந்தஸ்தோடு இருக்கும். அவன் குடும்பத்தை சார்ந்த ரத்த உறவுகள், குழந்தையோ மனைவியோ மக்களோ பாத்தீங்கன்னா வடிகட்டின முட்டாளாகி அந்த முட்டாள்கள் பண்ணக்கூடிய வேலைக்கு வந்து தலை குனிந்து நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்து என்ன கேட்டா அந்த நல்லவனுக்கு ஏற்படும். இதுவும் ஒரு சத்திய சோதனை நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கும். இது கர்ணன் நல்லவன் தான், யாருக்காக வேண்டிய உயிரிழந்தான் தான், துரியோதனனுக்காண்டி உயிரிழந்தான் தான். இல்ல இவர் இலங்கேஸ்வரன் இசையினால் இதுக்கு ஈஸ்வர பட்டம் வாங்கினவன், அது யாருக்காக வேண்டி அவனுடைய இறந்தான், தன்னுடைய தங்கையினுடைய. ராமன் எப்படி தன்னுடைய காட்டுக்கு போனான், அதுல எல்லாத்துலயும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நல்லவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிக கடுமையான சோதனைகள், வேதனைகள், அவமானங்கள், பொருள் சேதாரங்கள்லாம் வர்றதுக்கு காரணம்னு கேட்டீங்கன்னா, அந்த சம்பந்தப்பட்ட நபரோடு ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் பூரா வடிகட்டின முட்டாளாகி அவன் செய்யக்கூடிய காரியத்தை பூரா சரி பண்ணி கொண்டு வருவதற்கே பாதி நல்லவர்களுக்கு டைம் போயிடும். நான் சொல்றது நிறைய பேத்துக்கு நடந்திருக்கா. பொருளை இழப்பான், பதவியை இழப்பான், தன்னுடைய தன்மானத்தை இழப்பான். இந்த மாதிரி இடங்கள்னா தன்னை சார்ந்தவர்களுடைய முட்டாள்கள் செய்யக்கூடிய காரியத்திற்கு முடிஞ்ச அளவுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் மகாபாரதத்திலேயே ராமாயணத்திலேயே என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, குடும்பத்திலேயோ மற்ற ஒரு இடத்துலையோ தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ நீண்ட ஆண்டுகள் ஒரு பிரச்சனை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குன்னு சொன்னா, அந்த பிரச்சனையை அந்த தனிப்பட்ட நபரால் வந்து கையாள முடியாத ஒரு சூழ்நிலையில் அதை கையாள தெரியாமல், அதை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் இருக்கக்கூடியவனுக்கு மட்டும்தான் ஒரே பிரச்சனை தொடர்ந்து பல காலகட்டங்களாக நடந்து கொண்டே இருக்கும். இதற்கும் நேரங்காலத்துக்கு சம்பந்தமே கிடையாது. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அந்த ஒரு விஷயத்தை அவர்களால் வந்து என்ன கேட்டா அதை எப்படி ஹேண்டில் பண்ண தெரியணும்னு தெரியாது. அப்ப காலம் முழுவதும் அந்த ஒரு விஷயத்தை சில பேர் பாத்தீங்கன்னா ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப செய்வான்.
என்னுடைய அனுபவத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கோடீஸ்வரங்க குடும்பத்துல பிறந்தவங்க, தாத்தன், பாட்டன், பூட்டன், அப்ப இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய தொழில் நிறுவனத்துல இருக்கக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய வாரிசுகள் வேலைக்கு போக மாட்டான், நல்லா நீட்டா படிச்சிருப்பான், கார் வச்சிருப்பான், கல்யாணம் முடிப்பான், மனைவியை தக்க வைக்க முடியாது, வருஷத்திற்கு 10 கோடி 15 கோடி இழந்து கொண்டே இருப்பான். இது யார் பண்ணக்கூடிய முட்டாள்தனம்னா அந்த குடும்பத்தை சார்ந்தவன் முட்டாள்தனம். அப்ப ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு குடும்பத்துல உள்ளவனும் தான் என்ன கடமையில் இருக்கோ நம்ம செய்ய வேண்டிய கடமையிலிருந்து அது சிறு துரும்பாக இருந்தாலும் சரி, அவன் அவன் தகப்பனா இல்ல குடும்ப தலைவனா, தாயா, மகளா, மருமகளா, பேரம்பேத்திகளா, இல்ல அண்ணன் தம்பிகளா, யாராக இருந்தாலும் அந்த உறவு முறை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தவறாமல் ஒரு மனிதன் வாழ்ந்தாலே உலகத்துல அவன் தான் நிம்மதியானவன், கோடீஸ்வரன். அப்ப என்ன என்ன சொல்றான், மனித கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பணம் இல்லாமல் கஷ்டப்படுறவன்லாம் கம்மி. அதை பணம் இல்லாம கஷ்டப்பட்டா கூட அவனுக்கு ஒரு திருப்தி. நமக்கு விதி பணங்கள்ல. சாப்பாடு இல்லாம இருக்கிறவன்லாம் அதை பத்தி அவன் நோக மாட்டான். ஆனால் தன்னுடைய உறவுகள் மூலியமாகவும் அவமானங்களும் அசிங்கங்களையும் எவன் ஒருவன் படுகிறானோ, நம்ம வந்து பாத்தீங்கன்னா மத்தவன் சொல்லிட்டு போனா கூட பரவாயில்ல, அவன் 4 வரைக்கும் போயிடுவான். நம்மளோட கூட பிறந்தவங்க சொல்லுவாங்கல்ல, ஏப்ப நீ ஏப்ப இந்த வார்த்தையை சொன்ன, எத்தனை பேர் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், இந்த நிறுவனத்தை கொடுத்த, இந்த பணத்தை கொடுத்த, இந்த பொறுப்பை கொடுத்த, நீ அப்படி பண்ண அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்துலதான் மனதிற்குள் அவனுக்கு நோய் வரும். அந்த நோய் தான் அவனை கொல்வதற்கு ஆயத்தமாகக்கூடிய காலகட்டங்கள். அதனாலதான் கவிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க, மனித கூட்டத்தில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா. அப்ப நம்ம கையாள முடியாதுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கைகழி விடணும். அப்ப கையாள முடியாத பிரச்சனையை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க நம்முடைய அனுபவசாலிகள். நகம் போல் அந்த விஷயத்தை நாம் வந்து கையாளணுமா. நகை என்ன, சதைக்குள்ள இருந்தா நம்ம அது நமக்கு சேஃப்டி. சதையை விட்டு வெளியே வந்துட்டா, சதையை விட்டு வெளியே வந்துட்டா என்ன பண்ணுமா, நம்ம சதையோடு வளர்ந்தது தானே, நம்ம உடம்பு ரத்தத்திலிருந்து வளர்ந்தது தானேன்ட்டு அதை பக்குவமா பாதுகாத்து ஒரு சேஃப்டி செக்யூரிட்டி கார்டை நம்ம போடுவோம். ஒரு மனிதன் தான் வாழக்கூடிய வாழ்க்கையில் அது வந்து யாராக இருந்தாலும் அதை பல ஆண்டுகள் பல வருஷங்கள் தீர்க்க முடியாமல் ஒரே பிரச்சனையை தொடர்ந்து சந்தித்து கொண்டிருந்தால் அவனை துண்டாக்கி விடுன்னு சொல்றான். குடும்பத்தை இது கெடுக்க சொல்ல, ஒரு தனி மனிதன் வாழக்கூடிய சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு ஒரு கணக்கு. அப்ப நம்ம திறமையா இருந்தா மட்டும் பத்தாதே, நம்ம சம்பாதிச்சா மட்டும் பத்தாதே, நம்ம அவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சா மட்டும் பத்தாதே, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதற்கு தகுந்த மாதிரி அவர்களும் நமக்கு சப்போர்ட் பண்ணி வந்தா மட்டும்தான் ஒரு காரியங்கள் ஜெயமாகும் என்பது தான் இந்த சகுனிகரணம் சொல்லும். இந்த சகுனிகரணத்துல பிறந்தவனுடைய கணக்கு என்னங்கன்னா, ஏன் சகுனிக்கு சதுர்த்தசிக்கு என்ன சம்பந்தம் இப்ப வந்துடுற, சகுனி பகவான் பகடையாடி தோக்கடிக்கிறா, தோக்கடித்தன்னா பாண்டவர்களுக்கு பக்கத்துல இருக்கிறவன் கண்ணன், துரியோதனை அடிக்கிறதுக்கு கண்ணனை தவிர வேற யாரும் கிடையாதுன்றக்காக வேண்டி நீண்ட ஆண்டுகள் திட்டம் போட்டு துரியோதனன் அழிப்பதற்காண்டி வருகிறான். துரியோதனன் பாண்டவர்களுக்கு எதிரி அல்ல, இந்த கௌரவர்களுக்கு தான் எதிரி. அவன் கூட இருந்து குடிபிடித்த துரோகி. எப்பயுமே உள்நோக்கத்தை சிரிச்சு பார்க்கணும். அப்ப இந்த சகுனிகரணம் சதுர்த்தசி திதியில ஏன் வருது அப்படின்னு சொன்னா, அமாவாசைக்கு என்ன பண்ணிட்டாப்புல இவன் வந்து சகாதேவன் கொடுத்த உடனே கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றாரு, நீங்க பண்ணக்கூடிய முட்டாள்தனத்தை நான் சரி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு சதுர்த்தசி திதி அன்னைக்கு முன்னோர்களுக்கு அமாவாசை திதி மாதிரி தர்ப்பணத்தை கொடுக்க ஆரம்பிச்சுறாரு. கிருஷ்ண பரமாத்மா கொடுத்த உடனே எல்லாரும் கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க. எல்லாரும் கொடுத்த உடனே மறுநாள் சந்திரனும் சூரியனும் ஒன்றாக இணையக்கூடியவங்க 2 பேரும் பக்கத்துல நிற்கும் பொழுது, நாளை தானே நாம் இருவரும் இணையக்கூடிய நாள், நாளை தானே அமாவாசை, கிருஷ்ண பரமாத்மா ஏதோ ஒண்ணு செய்கிறார், அவரை போய் தடுக்கணும், இது வந்து காலத்தினுடைய கட்டாயம் சொல்லிட்டு கீழே இறங்கி வந்த போது கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் இருவரும் சந்திரனும் சூரியனும் இருவரும் இணைந்து வரக்கூடிய நாள் தானே அமாவாசை, ஆகையினால இன்னைக்கு நீங்க இணைஞ்சு வந்துட்டீங்க, அதனால் இன்றுதான் அமாவாசை என்று சதுர்த்தசி திதியை அமாவாசை திதியாக கால தேவனின் சூழ்நிலை உருவாக்கப்பட்டது. அந்த சகுனிகரணத்திற்கு சரியான இணையாக இருக்கக்கூடிய திதி சதுர்த்தசி திதி என்பதை மகாபாரதம் தனியாக சொல்கிறது. ஆகையினால அந்த சதுர்த்தசி தேய்பிரை சதுர்த்தசி திதியில தான் சகுனிகரணம் உதயமாகும். வளைபிறை சதுர்த்தசி திதியில் சகுனிகரணம் உதயமாகாது. சகுனிகரணம் வளைபிறை சதுர்த்தசி திதியில் சகுனிகரணம் உதயமாகும். அது 18 மாதங்களுக்கு ஒரு முறை வரும். அந்த வளர்பிறையில் வரக்கூடிய சகுனி மிகப்பெரிய பாதகமான சூழ்நிலையை தரும்.
யாராவது பஞ்சாங்கத்தை எடுங்க, வளர்பிறையில சகுனி வருதான்னு பாருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா சகுனி வளர்பிறைகள் வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா தேய்பிறைகள் தான் வரும். ஆகையினால ஏன் இதை நான் தனிப்பட்ட முறையில் அந்த 4 கரணங்களை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த 4 கரணங்களும் அசுப கரணங்கள். இந்த சகுனி கரணத்தில் பிறந்தவனுடைய கணக்குன்னு கேட்டீங்கன்னா, சனி பகவான் அந்த ஜாதகத்திற்கு யோகாதிபதியாக இருந்தால் அந்த கரணம் ராஜதந்திரியான கரணம். மன்னனுக்கு மதிநுட்பதற்கு, மக்களை வழிநடத்துவதற்கு, காலங்களை கணிப்பதற்கு உண்டான கரணமாக சகுனி கரணம் மாறி வருகிறது. ஆனால் சனி பகவான் இல்லாமல் மற்ற யோகங்கள், நாம யோகங்கள் பிறந்தால் அந்த கரணம் மிக கடுமையான பாதகமான கரணம், நிறைவு விழாவை செய்யக்கூடிய கரணம். இந்த சகுனி கரணத்துல பிறக்கிறவனுடைய தேய்பிரை சகுனி கரணத்துல பிறக்கிறவனுடைய இயற்கையான சுபாவம் எப்படி இருக்கு தெரியுமா? அதிகாரம் படைத்தவனை, அதிகாரம்னா ராஜாவை, பணம் படைத்தவனை அல்லது ஒரு பெரிய அதிகாரம் படைத்தவன்ட்ட ஒரு காரியம் சாதிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவனை ஐயாசாமின்னு கூட கும்பிடு போட்டு, அவனை வெள்ளக்காக்க மல்லாக்க பறக்குதுன்னு சொன்னாலும் ஆமான்னு சொல்லி, கொக்குக்கு 3 கால் இருக்கான்னு அதுக்கும் ஆமான்னு சொல்லி, எல்லா விஷயத்தையும் ஒரு அதிகாரம் படைத்தவனையோ பலபலம் படைத்தவனையோ தன் காரியத்தை செய்யும் பொழுது அவர்களை பணிந்து, அதாவது கனிந்து பணிந்து தன்னுடைய காரியத்தை செய்து கொள்வான். அது மாதிரி பேராசைக்காரன் எப்படி நடந்து கொள்வான் என்று சொன்னால், பேராசைக்காரன் 3 வகையான ஆசைகள் கொண்டவன் தான் பேராசை. ஒன்று மண்ணாசை, அல்லது பொன்னாசை, அல்லது பெண்ணாசை. இந்த 3 விதமான விஷயங்களை கொடுத்து, அந்த பேராசைக்காரனும் கொடுத்து, இவனுக்கு தேவையான விஷயத்தை வாங்கி கொள்வதில் வல்லவன் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த சகுனி கரணத்துக்காரன். சரி, உயர்ந்த பதவியில் இருக்கிறவன், பெரிய பணக்காரன், நல்லா பெரிய பெரிய ஆள்கிட்ட காரியம் சாதிக்கிறன்னா பணிஞ்சிருவான். பேராசைக்காரனுக்கு அவனுக்கு என்ன தேவையோ கொடுத்துருவான், வீக்னஸை பார்த்து கொடுத்துருவான். முட்டாள்களிடம் எப்படி பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, முட்டாள்களை உயர்த்தி பேசி, முட்டாள்களை உயர்த்தி பேசுறோம்னு வச்சுக்கிறீங்களேன், ஏப்பா நீ இல்லாம இந்த காரியம் நடக்காத இருப்பான்னு அவன் உயிர் போற வரை இங்க வேலை செஞ்சு கொடுப்பான். புரியுதுங்களா? அப்ப இந்த முட்டாள்களை அவர்களை உயர்த்தி பேசி தன்னுடைய காரியத்தை செய்து கொள்வான். அறிவாளிகளிடம் எப்படி தெரியுமா? உண்மையை பேசி மடக்குவான். இந்த 4 விஷயத்தில் கைதேர்ந்தவன் யாருன்னு கேட்டீங்கன்னா சகுனி கர்ணத்தில் பிறந்தவன். சகுனிக்கு உண்டான கணக்கு இதுதான். அப்ப ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய காலகட்டத்துல எப்படி போகணும்? ஒரு பெரிய நபரை பார்க்கறதா இருந்தா சகுனியில் எந்த விதமான காரியத்தை செஞ்சு பாருங்க. கடன் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, மற்ற எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி சகுனிகளை செஞ்சு பாருங்க. அப்ப நம்ம சகுனிகளை செய்யும் பொழுது நாம் செய்யக்கூடக்கூடிய எதிர்மறையாக இருக்கக்கூடியவன் யார்? அதிகாரியா, பணம் படைத்தவனா, அல்லது பேராசைக்காரனா, இல்ல முட்டாளா, அல்லது அறிவாளியா அப்படின்றத இந்த 4 தரமாக பிரித்து அவனை வைத்து கொண்டு அவனுக்கு தகுந்தபடி அவனுடைய காரியத்தை அதுக்கு தகுந்தபடி சொல்லி பண்ணோம்னா நிச்சயமாக அந்த சகுனிகரணம் நிறைவான விஷயத்தை கொடுக்கும். இது சகுனி நிறைவு விழா நாயகன். அப்ப சகுனிகரணம் மிக கடுமையான கரணம். இதுல என்ன கேட்டீங்கன்னா, சகுனிகரணத்துக்கு சனி பகவான் வர்றாரு. சனி பகவான் யாரு? சகுனிகரணத்துக்கு சனி பகவான் வர்றாரு. இதே சனி பகவான் கௌளவத்திற்கும் வருவார். இதே சனி பகவான் இந்த சகுனிக்கும் வருகிறார் என்று சொன்னால், சனி பகவான் ஆயுள் காப்பவனும் உண்டு, தொழில் ஜீவனகாரகனும் உண்டு. ஆனால் கர்மகாரகனாகவும் இந்த சனி பகவான் சதுர்பாத கரணத்தில் வருகின்ற காரணத்தினால் முன் ஜென்மத்தினுடைய கர்மாவை இந்த சகுனிகரணம் கண்டிப்பாக செய்து கொடுக்கும் என்பதுதான் உண்மை. அப்ப பெரும்பாலும் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ஒரு 10,000 ஜாதகம் பார்த்தோம்னா ஒருத்தன் சகுனிக்கு வருவான். சகுனிகரணத்துக்கு நீங்க என்னதான் சொன்னாலும் சரி, நீங்க உங்களுடைய அறிவு திறமை 50 வருஷம் அனுபவமா இருந்தாலும் சரி, அவன் மண்டையில ஏறவே ஏறாது, நம்பவே மாட்டான். சகுனிகரணம் வந்தாலே நீங்க வேணா பாருங்க, சகுனிகரணத்துல ஜாதகம் வந்தால் 1 வாரம் 10 நாட்களுக்கு உங்களுக்கு அடுத்த ஜீவனம் வராது. அப்படி வேலை இருந்தாலும் அதை செய்ய முடியாத ஒரு தடுமாற்றங்கள் ஏற்பட்டுவிடும். இது சகுனிக்கு நான் என்னுடைய வாழ்க்கையில பார்த்த அனுபவம். சகுனிகரணத்துல ஒரு ஜாதகம் பார்த்துட்டேன்னு வச்சுக்கிறீங்களேன், அந்த நிமிஷத்துல அந்த ஜாதகம் பார்த்ததுல இருந்து நமக்கு வேலை இருந்தாலும் கூட 1 வார காலகட்டத்துக்கு நம்ம செய்யக்கூடிய எந்த காரியம் இருந்தாலும் அது உருப்படாம தேவையில்லாம சுத்தி காசு விரயமாகி அது போற காரியமே ஒண்ணுமே நடக்காம எதையுமே பண்ண முடியாத அளவுக்கு சூழ்நிலையை சகுனி செய்யும். இதுதான் சகுனி. அதனால சகுனி கர்ணத்தில் பிறந்தவர்களுக்கு தனியான விளக்கம் தேவையில்லை. சகுனி கர்ணத்துல செய்யக்கூடிய காரியங்களை நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மொத்தத்தில் சகுனி அவ்வளவு சிறப்பல்ல. அதனால என்னன்னா, மற்ற சுபகரணங்களுக்கு சொல்லப்பட்ட விளக்கங்கள் மாதிரியோ அது செய்யக்கூடிய காரியங்களுக்கு உண்டான விளக்கங்கள் மாதிரியோ
இந்த சகுனிகரணத்திற்கு இல்லை. ஆகையினால் சகுனிகரணத்தில் பிறந்தவரும் சரி, சகுனிகரணத்தில் செய்யக்கூடிய காரியங்களும் சரி சுபமற்றது.